கால சமூகம். இந்த சமூகத்திலே ஆணும் பெண்ணும் சரிசமமாக மதிக்கப்படுகிறார்களா என்கிற கேள்வியை கேட்டால் சிலர் ஆம் என்பீர்கள், சிலர் இல்லை என்பீர்கள். இதற்குள்ளே ஒரு கடினமான சொல் இருக்கிறது, பாலின சமத்துவம். பாரதி கூட ஆரம்பத்திலே தன்னுடைய கவிதையிலே படைத்தான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், இன்று எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பில்லை காணென்று கும்மியடி, ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று பாரதி குரல் கொடுத்தான். யாழ்ப்பாணத்திலே மகாஜன கல்லூரி என்ற ஒரு பாடசாலை இருக்கிறது. அந்த பாடசாலையை நிறுவியவர் பாவலர் துரியப்பா பிள்ளை என்கிற பெருந்தகை. அவர் பாரதிக்கு முன்னே பெண் சமத்துவம் பற்றி பாடிய ஈழத்து கவிஞன் என்று நாங்கள் பெருமை கொள்வோம். அப்படியாக இந்த வகையிலே அதைவிட தீத்த சரவணமுத்து பிள்ளை எழுதிய தத்தை விடு தூது என்கிற இலங்கையிலே எழுந்த சிற்றிலக்கியத்திலே கூட பெண் சமத்துவம் பற்றிய கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஜனரஞ்சகமாக பெண் சமத்துவம் பற்றி பேசிய பெருமை பாரதிக்குத்தான் இருக்கிறது. இப்போ இந்த பாலின சமத்துவம் பாடப்புத்தகத்திலே நாங்கள் படிக்கிற காலத்திலே பாடப்புத்தகத்திலே எழுதினார்கள். அம்மா வீடு கூட்டினாள், அப்பா புத்தகம் வாசித்தார் என்றால் எங்களுக்குள்ளேயே ஒரு மனப்பதிவு வருகிறது. அப்போ புத்தகம் வாசிக்கிற எல்லாரும் ஆம்பளையர், வீடு கூட்டுறது, குப்பை அள்ளுறது, தேங்காய் திருவுறது, சமைக்கிறது இதெல்லாம் அம்மாவின் வேலை. இப்படி எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். எங்களுக்குள்ளே மாத்திரமல்ல, உலக பரப்பிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. பிரதேச சபையினுடைய தவிசாளரை சேர்மன் என்று சொல்லுவோம். இப்போ ஆங்கிலத்திலே இந்த கதிரைக்கு தவிசு என்றால் கதிரை, கதிரையே ஆள்பவர் தவிசாளர், கதிரைக்குரிய ஆள் சேர்மன், சேர்மன். இப்போ சேர்மன் என்றால் இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, பொம்பளை வரக்கூடாதா தவிசாளரா, பொம்பளை வரக்கூடாதா, பெண் வரக்கூடாதா? எனவே ஆங்கில பாரம்பரியத்திலே சொல்லை மாற்றினார்கள். தட் இஸ் நாட் சேர்மன், சேர்பர்சன், சேர்பர்சன் என்று மாற்றினார்கள். கதிரைக்குரிய அதான் தவிசாளர், தவிசாளன் என்றும் சொல்லவில்லை, தவிசாளினி என்றும் சொல்லவில்லை, பொதுப்பாலாக சொன்னார்கள் தவிசாளர். எனவே ஆங்கில பாரம்பரியத்திலே கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மேயர், மேயர் என்பது ஆணை குறிக்கிற சொல். நாங்கள் பெண் வந்தாலும் மேயர் என்று தான் சொல்கிறோம். மேயரஸ் என்றால் தான் பெண். இது ஆண் மேயர் பெண் மேயர் என்று வேணுமென்றால் தமிழிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எது எப்படியோ இந்த பாலின சமத்துவம் சொற்களிலே, வீட்டு நடைமுறையிலே, சூழல் நடைமுறையிலே, இன்றைய சூழலிலே பாலின சமத்துவம் பேணப்படுகிறதா இல்லையா என்பதை குறித்துத்தான் இந்த பட்டிமண்டபம் அல்லது இந்த வாதக்களம் அமைந்திருக்கிறது.